ஒரு தொலைதூர மடாலயத்தின் அமைதியான மலைகளில் மாஸ்டர் லீ என்ற புத்திசாலி துறவி வசித்து வந்தார். ஒருநாள் ஜியாங் என்ற ஒரு இளம் சீடர் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள வழிகாட்டுதலை நாடினார். மாஸ்டர் லீ ஜியாங்கை தண்ணீர் நிரம்பிய ஒரு எளிய மரக்கிண்ணத்தை பார்க்க அழைத்தார். வாழ்க்கை இந்த கிண்ணத்தைப் போலவே மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் வைத்திருக்கும் என்று அவர் விளக்கினார். மாஸ்டர் லீ ஒரு சிறிய குச்சியால் கிண்ணத்தை மெதுவாக தட்டினார். தண்ணீரில் அலைகள் உருவாகியது. தண்ணீர் எவ்வாறு மாறுகிறது என்பதை கவனி என்று அவர் கூறினார். வாழ்க்கை எப்போதுமே இடையூறுகளை கொண்டு வரும், ஆனால் அவை நம்மை எவ்வாறு பாதிக்கிறது என்பது நம்மை பொறுத்தது. மாஸ்டர் லீ முதல் அறிவுரையை தொடங்கினார். அமைதியான நீரைப் போல மன அமைதியுடன் மாற்றத்தை தழுவுங்கள், ஏனென்றால் மாற்றத்தின் மூலம் நாம் வளர்ச்சியை காண்கிறோம். அடுத்து மாஸ்டர் லீ ஒரு கைப்பிடி உப்பை கிண்ணத்தில் தூவினார். தண்ணீர் கலங்கும் வரை கிளறினார். தண்ணீரை உப்பு கலங்கப்படுத்துவது போல எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதை கலங்கப்படுத்தும் என்று அவர் விளக்கினார். எதிர்மறை எண்ணங்களை விடுங்கள், தெளிவு கிடைக்கும். தண்ணீர் தெளிவானதும் மாஸ்டர் லீ இறுதிப் பாடத்தை தொடங்கினார். கிண்ணத்தில் உள்ள தெளிவான தண்ணீரைப் போல ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருங்கள். கடந்த காலம் போய்விட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. நிகழ்காலத்தை கொண்டாடுங்கள். புதிய ஞானத்துடன் துறவியின் போதனைகளை இதயத்தில் சுமந்து கொண்டு மடத்தை விட்டு வெளியேறினார் ஜியாங். மாஸ்டர் லீயின் அறிவுரைகள் ஜியாங்கை வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளவும் மற்றவர்களுக்கு மனதில் அமைதி காண கலங்கரை விளக்காக மாறியது.